பார்த்தது கிடையாதா? யாரு? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சொல் சொல் என்னுயிரே. என்னை தொட்டு தாலி கட்டிவிடு கணவருக்கு தான் என்னை தெரியவில்லை என்று பார்த்தா என்னுடைய தந்தைக்கு கூட என்னை தெரியவில்லையே. அப்பா, என்னுடைய தாய் என்னை விட்டு பிரிந்த பிறகு என்னை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை பாலூட்டி சீராட்டி என்னை வளர்த்தாயே. அப்பா, என்னை உங்களுக்கு தெரியவில்லை என்று உரைக்கின்றீரே. நான் தான் அப்பா உன்னுடைய பதில் மலர்விழி. அப்பா, என் மகளே கிடையாது. மாப்பிள்ளை கவனி கவனி கவனி. உன்னுடைய மனைவி என் வார்த்தை கேளுங்க. நான் உன்னை அடிக்கலடி. நான் கேட்கிற கேள்வியா பதில் சொல்லு. கேளுங்க. இன்று காலையில் உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததுக்கு நடந்தது இல்ல? இது நம்ம இருவருக்கு என்ன இன்று முதல் இரவு. அப்பா நான் சொன்ன மாதிரி சந்தோஷம் ஆடி பாட்டு வாங்க, உனக்கு முதல்வருக்கு ஏற்பாடு செய்து சொல்லிட்டு போயிட்டாரு. இன்று காலையில் திருமணம் நடந்தது. இன்று நம்ம இருவருக்கு முதல் இரவு. உனக்கு எனக்கு திருமணம் ஒரு நாள் கூட முடியல. ஒரு பகல் மட்டும் தான் முடிச்சு. திருமணம் ஆன உடனே ஒரே பகல்ல உனக்கு இந்த நோய் வர காரணம் என்ன? இந்த நோய் எப்படி வந்துச்சு உனக்கு? காரணம் சொல்றேன். அதை மட்டும் என்னிடத்து கேட்காதீர்கள் அத்தா. இந்த பாவி நாடி என்னுடைய நாவினால் அதை உரைக்க மாட்டேன் அத்தா. எங்கிட்ட சொல்ல மாட்டியா? முடியாது. நான் கனவு தானே, நீ என் மனைவி தானே. கனவு மனைவிக்குள்ள ஒளிவு மாதிரி இருக்கலாமா? உண்மையை சொல்ல வேண்டியதானே, நீ என் மனைவி தானே. எப்போ இந்த கனவுடைய உண்மையை சொல்ல மறுத்து விட்டாயோ, நீ என் மனைவி கிடையாது, கனவு கிடையாது. முகத்துல அவன் உடன் சென்ற காவலர்களையும் காணவில்லையே. எதுக்கு மக்கால போட்டாரா? உன் பங்காளி செத்தா துக்கம் விசாரிக்கிறியானமா? இது போன வாட்டியா போன இடம் வந்தீங்க. நானும் உங்க தம்பிக்கு நாட்டின் நகர்வலம் போனேன். நாட்டின் நகர்வலம் போகும்போது உங்க தம்பியை ஒருவன் கொன்று விட்டான். தம்பி 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 தம்பி
மன்னிப்பினேன். இப்பொழுது மரணம் உன்னை விழுங்கி விட்டது என்று எண்ணி மலைத்து நிற்கின்றேனடா. டேய், என் தம்பியின் வீழ்ச்சிக்கு காரணமானவர் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஆமா எஜமா. யாரா? எஜமா, ஏழ்மையான குடியில் பிறந்தவன், அவனுடைய பெயர் ஞானமணிங்க. டேய், ஏழ்மையான குடியில் பிறந்தவனடா என்னுடைய தம்பியை கொண்டு விட்டான். ஆமாங்க. டேய், அவன் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் எஜமா. கூடாது. இந்த பாய் பிறவிலே குருடனாக பிறந்தேனே, குருடனாகவே இருக்கக்கூடாதா? எனக்கு ஏன் கண் பார்வை நல்லா தெரிய வேண்டும்? எனக்கு ஏன் திருமணம் ஒன்று நடக்க வேண்டும்? என் மனைவி என்னை விட்டு என் பிரிய வேண்டும். எனக்கு என் மனைவி திருமணம் ஒரு நாள் கூட ஆகவில்லையே. மனைவி அதுக்குள்ள என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. மனைவி பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போக நான் பாதியிலே தம்பியின் மரணத்திற்கு காரணமானவனை காட்டுகிறேன் என்று சொல்லி நெடுதூரம் அழைத்து வந்து விட்டாய். இதுவரை காட்டவே இல்லை. நீ எனக்கு ஒரு கோபத்திற்கு என் கை கதையால் ஒரே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதுக்கு அவளை வந்து வைக்காதுமா. பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போனேன், நான் பாதியிலே இருந்து வந்தேன். நடிமரமாக நடிமரமாக உங்க தம்பியை கொண்டவன் யாருன்னு கேட்டீங்களே, அதான் இருக்கிறான் பாருங்க, அவன் தாங்க. இவனா என் தம்பியை கொன்றான். ஞானமணி அவன் தாங்க. ஞானமணியா? டேய் ஞானமணி, வாடா. என் மனைவி பிரிந்த சோதனை கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து ஞானமணி வாழ என்கிற யார் நீங்கள்? என்னை பார்த்தா யார் என்று கேட்கின்றாய்? சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய என்னுடைய பெயர் அதிவீரன். என் தம்பியினுடைய பெயர் ஜெயவீரன். எங்களை கண்டால் ரத கஜ துருக பராதிகள் அனைத்தும் கை கட்டி வாய்ப்புச்சு தலை குனிந்து வணங்குவார்கள். நீ என்னடா யாருன்னு கேட்கிறிய? ஜெயவீரனோட அண்ணனா அதிவீரனா? ஆமா. சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய எதுக்காக வந்தீங்க? என் தம்பியை எதற்காக கொன்றாய்? உன் தம்பியை கொன்றதுக்காக என்னிடம் வந்திருக்க கேட்க? ஆமா ஐயா, உன் தம்பி கொன்றது நான் தான். ஏனென்றால் பெண்களை கண்களாக மதிக்கிற புண்ணிய பூமியில ஒரு பெண் எடுத்து தவறாக நடந்து கொண்டான். தட்டி கேட்டேன், ஆணவத்தோடு பேசினான். வீரம் இருந்தால் விவேகம் இருந்தால் என்னோட சமருக்கு வர என்று அழைத்தான். இது ஒரு போர் செய்தான். அந்த சமரிலே உன் தம்பி நான் தான் கொன்றேன் ஐயா. என் தம்பி தவறு செய்திருந்தால் அவனை விலங்கிட்டு என்னிடத்தில் அழைத்து வந்திருக்க வேண்டும். தண்டனை கொடுப்பதற்கு நீ யார்? நீ என்ன என்னை போன்ற ஒரு நாட்டிற்கு மன்னனா அல்லது அரிச்சதனுக்கு மகேஸ்வரன் புத்திரனா நீதிமானா?
நீதிமான் ஒரு நாட்டு மாமன்றம் தவறை தட்டி கேட்கணுமா? தவறை தட்டி கேட்க அண்ணனுக்கு எனக்கு தேவை கிடையாது. வீரமும் தீரமும் தட்டி கேட்கலாம். உன் தம்பி தவறு செய்தான் தட்டி கேட்டேன். நீயா தவறு செய்தான் தட்டி கேட்கல நானு. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்டு கடவுளே கல்லாடாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என் தம்பியினுடைய ஞாபகம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவனை வர வைத்து சித்திரவதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மனம் ஆறுதல். வால்பட்டில் விட்டு அர்த்தம் 4 லாரிக்காவ சுப்புல மாறிக்கிறான். அவனுக்கு விலங்கு போட முடியாது. என் முன்னில அவன் செத்து போட்டான். அவன் கூட போன நீயும் செத்துட்டா என் தம்பி கிடைச்ச மரியாதை உனக்கு கிடைச்சிருக்கும். உயிருக்கு பயந்து ஓடி வந்தோம் தானே போடுறா விலங்கு. என் தம்பி இறந்த செய்தி கேட்டதிலிருந்து என்னுடைய மனம் ஆறுதல் அடையவே இல்லை. நான் தினந்தோறும் வணங்குகின்றேனே அந்த ஆதி சக்தி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மனை வழிபட்டால் தான் என்னுடைய மனம் சற்று ஆறுதல் அடையும் என்று நினைக்கிறேன். இப்பொழுதே பாத யாத்திரையாக நடந்தே செல்ல வேண்டும். ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கட்டில கிடையாது. போட்டுக்கிறேன். யாரும் சொல்லலாம்னு பார்த்தேன்.
உடுக்கு பட்டா சாப்பிடு. உடுக்கு ஏய், சுறுசுறுப்போட வந்தாங்க. வாங்க பாருங்க. அந்த சுறுசுறுப்பு பணிவு இருக்கணும். ஜாக்கிரதை. ஆ, டேய், வா. பார்த்தாயா? ஆமாங்க. இந்த அடர்ந்த கானகத்தில் கானகத்தில் யாரோ ஒரு பெண் ஆ. சோகத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். ஆமா, ஆமா. அவளுக்கு என்ன குறை நேர்ந்ததோ புரியவில்லை. தெரியலைங்க. முதலில் அந்த பெண்ணை சந்திக்கலாம், ஏய். பிறகு அம்மனை வழிபடலாம். அப்படியா இருக்கீங்க? பிரம்மராயன் ஐயா, நான் ஒரு அனாதை ஐயா, அனாதையா? நான் ஒரு அனாதை. ஐயோ பாவம். ஐயா, என்னால் பசி கொடுமை தாங்க முடியவில்லை ஐயா. பசி கொடுமை தாங்க என்னுடைய முடியாது. பசி போக்குவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து என்னை கண்முன்னிட்டு. அம்மா, ஐயா, நானே மன வருத்தத்தோடு இருக்கிறேன். எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு தம்பி இருந்தான். அவனும் இறந்து விட்டான். அப்படியா? அவன் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னால். ஆகையால் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்கலாம் என்று பாத யாத்திரையாக நடந்தே வந்தேன். வழியில் உன்னை கண்டேன். பசி என்று கேட்கிறாய். என்னுடைய நாடோ சிவசங்கராபுரி கோட்டை. அந்த நாட்டிற்கு தலைவனே நான் தான். உனக்கு உதவி என்று தேவைப்பட்டால் அங்கு வந்து என்னை பாரம்மா. உனக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். இப்பொழுது என்னிடத்தில் இருப்பது இந்த திருவோடுதான். இதை வைத்து பிச்சை எடுத்து எப்படியாக பிடித்துக்கொள். ஐயா, அத்தா! இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா அத்தா? அத்தா, சில நாட்களுக்கு முன்பதாக கானகத்திலே இரு விழிகளும் தெரியாமல் பசு பசு என்று உரைத்த ஒன்றை சாட்டை கொண்டு வேட்டையாடி ஈவு இறக்கமே இல்லாமல் இந்த பாவி நான் உன்னுடைய திருவோடு கொடுத்தேனே. அன்றே நீ எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாயே அத்தா. பெண்ணே மலர்விழி, பசி என்று உரைக்கும் பொழுதே இந்த திருவோனை என்னுடைய கருத்திலே குறிக்கின்றாய். என்றாவது ஒரு நாள்
திருவோடு உன்னுடைய கரத்தை வந்து சேர வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தாயே. அன்று நீ கொடுத்த சாபம் இன்று நிறைவேறிவிட்டது அத்தா. இதுதான் விளையாட்டால் வந்த வினையா இறைவா? இதுதான் விளையாட்டால் வந்த வினையா இறைவா? அப்பா, இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் அப்பா. என்னால் பசு கொடுமை தாங்க முடியவில்லை அப்பா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.